வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன பேச போறேன்னு பார்க்கலாமா? நீங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் மனசார் வேண்டிக்கிற சிவபெருமான எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும், சரிங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பேசலாம் அப்படின்னா, என்னது ஏதோ ஒரு பழமொழி வரும், கிண்டினதே கிண்டிக்கிட்டு இருக்கலாம். அதை சுலபமாக சொல்லிட்டேன், மற்றும் புரியல. கிண்டினதே கிண்டினாலும் அதே தான் வந்துகிட்டு இருக்கும். இப்போ முதலமைச்சர் விஜய் வந்து கொஞ்சம் சைலண்டாக போய்க்கிறாங்க. ஓகே, எது பேசணும் எது பேசக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ நேற்று பாருங்கள், அந்த போலீஸ் அதிகாரிக்கெலாம் வந்து கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி மீட்டிங்காக வைப்பாங்களாமா. இதுக்கு முன்னாடி வந்த அரசியலில் அப்படி பண்ணியிருக்காங்க. இவர் என்ன பண்ணார், எல்லாம் ஒரே டைம் செலவு மிச்சமாகும், வேலை மிச்சமாகும் அப்படின்ட்டு அடுத்து A to Z போலீஸில் என்னென்னலாம் வேலை இருக்குதோ, என்னென்ன அதிகாரிகள் எந்தெந்த போஸ்டிங்கில் இருக்காங்களோ அது நமக்கு தெரியாது, எனக்கு சொல்ல தெரியல, அவ்வளோதான். அது அனைத்து பேர்த்துக்கு ஒரே மீட்டிங்கை வச்சு சொல்லி கொடுத்துட்டாங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு. தண்டனை வெறும் கடுமையாக இருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அது இனிமேல் நடக்கும். இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருந்ததோ அதெல்லாமே அவங்க கொஞ்சம் நல்லா பார்க்கணும், அதெல்லாம் எடுப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. அது நல்ல விஷயந்தான். சும்மா பலன்னு பேசிக்கிட்டு 2 வாரத்தில் டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டா நல்ல டெக்னிக்கல் தான். பரவாயில்ல, அந்த விஷயத்தில் நல்லா பார்க்குறாங்க. அவங்கள வந்து தப்பாக சொல்கிறோம்னா, இந்த கட்சி பாரு, நம்ம கட்சி நம்மளால் இப்படி பேசுறதா, அவங்க நல்லாவே பண்ணிட்டு போவாங்க. எல்லோரும் இருந்தாலும் குறை சொல்லுவாங்க. மாமியார் மருமக என்னைக்காவது சந்தோஷமாக இருந்திருக்காங்களா சொல்லுங்கள்? இப்போ ஒரு மருமக, அவங்க மாமியார் வீடு அது. பழைய திமுக ஆட்சி உதயநிதி அவங்களாம் மாமியார் வீடு. இவர் பற்றி மருமகளாக போயிருக்காரு புதுசாக. போனது அப்புறம் என்ன, ஏதோ ஒரு தனி கட்சியாக நின்று ஜெயிச்சு இவ்வளோ தூரம் வந்துருக்குன்னா அவருக்கு தலையெழுத்து கடவுள் வந்து அவ்வளோ தூரம் அவருக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து வரோம் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அது எந்த மக்களால் யாராலையும் தடுக்க முடியாது. இன்றளவில் இப்போ நேற்று கூட ஒரு அசம்பிளி அந்த இதில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்ப அதுக்காகவே ரோட்டில் நின்று காத்துக்கிட்டு அவர் வருவாரா அப்படின்ட்டு. எந்த காரில் எப்படி வரான்னு தெரியாது. அதனால் அவர் கார் வந்து ஒரே கூச்சல் போட்டு நேற்று கூட ஒரு 6 வாரம் அப்படி தான். அவர் அந்த மாதிரி வசீகரம் இருக்குது அவர் மூஞ்சில். என்ன அது கடவுள் ஏன் எல்லாத்துக்கும். இப்போ அவருக்கு அது சந்தோஷம் தான். எத்தனை மக்கள் எனக்கு இருக்கிறாங்களே ஆதரவு அப்படின்ட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம் தான். அது போகிறப்ப ஒருத்தருக்கு அதிலே கமெண்ட் போட்டிருந்தாங்க, இவங்க இப்படியே இந்த 5 வருஷமாக இருந்தாலும் இப்படியே ரோட்டில் நின்று பார்க்க வேண்டியதான், அந்த ஆட்சி அப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. தம்பி அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கமெண்ட் படிச்சு நான் ரோட்டில் நின்று வேடிக்கை பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு ஆர்வம். விஜய் பீக்காக வந்தவர் சினிமாவிலேயே பட்டை கிளப்பிட்டு வந்துட்டா. அப்படி எத்தனை பேர் இருந்தாங்க. ரஜினி சார்வே தோக்கடிச்சிட்டு வந்துட்டா. அப்படி ரஜினி ஒரு உச்சக்கட்டத்தில் இருந்தாங்க, அதுக்கடுத்து கமல் இருந்தாங்க. அவங்கள எல்லாம் மீறி அடிச்சுட்டு எங்கேயோ போயிட்டா. அப்படி ஒரு சிங்கிள் டேக்கில் போயிட்டா. அப்படி அதில் வேறு சில பேர் டேக் வாங்குவாங்க. நிறையா சொல்ல தெரியாது, என்னென்னமோ சொன்னாங்க, வசனம் பேச தெரியாதுன்னு. நான் 2-3 இதில் பார்த்தேன். இப்போ போட்டுட்ருக்காங்க, இதுக்கு முன்னாடி போட மாட்டாங்க, இப்போ போட்டிருக்காங்க. சிங்கிள் டேக் டக்குன்னு சொல்லிட்டு போயிரு. அப்படி டான்ஸ் பண்ணாலும் அப்படி தான், ஒரு காமெடி பண்ணாலும் அப்படி தான். ஒரு டான்ஸில் செம்ம சூப்பராக, அந்த எடிட்டிங்கே பண்ண வேண்டியதில்லை, அந்தளவுக்கு பண்ணுறாரு. மற்றவங்களுக்கு இவருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தேன். இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஆடுறாங்க. அது அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. அது வந்து யாராலையும் முடியாது. இது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வர அவருக்கு கிஃப்ட்னு தான் சொல்லணும். அவங்க அப்பா அம்மா வயிற்றில் பிறந்து அவங்க நல்ல பேர் ஒன்று எடுத்து கொடுத்துருக்காங்க. என்னெந்த சங்கீதா விஷயத்தில் கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக போய்கிட்டே இருக்காது, நம்ம சொல்ல முடியாது. எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை வரும். அவங்க வேணும்னே போய் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லை வேண்டாம் சுற்றுறாங்களா? ஒவ்வொரு மனிதனும் யாருமே ஆகட்டும், இங்கே ஒழுக்கமானவங்க யாருமே கிடையாதுங்க. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒழுக்கமான 100க்கு ஒரு 10 பேர் அப்படித்தான் இருப்பாங்க. அதுக்கு மேலே எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் சின்ன தப்பு செஞ்சுருப்பாங்க. ஒரு எறும்பை பண்ணால் கூட அதுவும் ஒரு தப்பு தான். அந்த மாதிரி காலில் நம்மளுக்கு தெரியும், காலில் முதிச்சு அது உயிர் விட்டுறது. அதனால் நம்ம எதுவுமே அதை பற்றி சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன திறமை எப்படி கொடுக்கணுமோ கடவுள் கொடுக்குறாரு. அதை அவர் அதை பயன்படுத்திக்கிட்டார். சோம்பேறித்தனம் பண்ணாமல் பயன்படுத்திட்டார். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சராக வந்து வேலை பார்க்குறது வந்து அவ்வளோ சின்ன வேலையெல்லாம் கிடையாது. செம்ம கடுமையான உழைக்கணும். இப்போ காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த ஒர்க்கில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஒன்றும் சும்மா உட்காந்துக்கல. அதுக்கடுத்து அவங்க கவர்மெண்ட் பொருளை எதுவுமே யூஸ் பண்ணல, சம்பளமும் எதுவுமே வாங்கல. அவங்களுடைய காசை வச்சு சாப்பிடுவாங்க. அவங்க கொடுத்த அந்த மாளிகை கூட அவர் யூஸ் பண்ணலாம். அவர் வீட்டில் தான் வந்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்தாலையும் அந்த மாதிரி முடியாது. அது வேணாம். அது அவங்களுக்கு என்னென்ன எப்படிலாம் தோணுதோ அதை பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. என்னடா இந்த அம்மா அரசியல் பற்றி பேச போயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆதங்கம் வந்து எதாக இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்துன்னா நான் பேசலாமல் முடிவு பண்ணுவேன். நான் பெரிய விஞ்ஞானியும் இல்லை, எதுவும் இல்லை. சாதாரணமாக ஒரு அவருடைய ரசிகர் மாதிரி, அந்த மாதிரி தான். ரசிகர்னு கூட சொல்லக்கூடாது, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். யாரெல்லாம் நடிகராக இருக்காங்களா, எனக்கு எந்த நடிகர் பிடிக்கும் அப்படின்னு நான் எந்த நடிகர் நான் சாதாரண இது அதுன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு சினிமா படத்துக்கும் போகவும் மாட்டேன். ஒரு விஷயத்தில் நடிகர்கள் வந்து இந்த உதவி பண்ணுறது சிம்பிளாக இருக்காங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தான் பிடிக்கும் எனக்கு. அந்த மாதிரி ஒரு இதில் வந்து சிவானா ஏதோ ஒரு ஜீவா அவங்க ஒரு பையனை டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு தத்தெடுத்தாங்க. அப்போ அவர் ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் யார் இன்னொரு பேர் வர மாட்டேங்குது, கருணாசா கருப்போ ஏதோ, அவரும் அப்படித்தான் நல்லா பண்ணாங்க. ஏழைகளுக்கு நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாலா, விஜய் டிவியில் இருக்கிற பாலா வந்து
சொல்ல முடியாத அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பையனுக்கு வர வருமானமே அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஒரு சொந்த வீடு இல்லை, எதுவும் இல்லை. அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சுக்கிட்டு தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு இஷ்டம் பண்ணுறாங்க, ஒருத்தர் என்ன தடுக்க முடியாது. அதே மாதிரி விஜய்க்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த உதவி பண்ணுறது போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் இவ்வளோ நாள் நினச்சிருந்தேன், எங்கள் பொண்ணு சொல்லுவேன், என்னடா எல்லாரும் பண்ணுறாங்க பிடிக்கிறாங்க, விஜய் அவங்க எந்த ஒரு இதுவுமே பண்ண வெளிவரல. சூர்யா கூட ஒரு விலங்குகள் இதுக்கு வந்து தத்தெடுத்து அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் சொன்னதுக்கு எங்கள் பொண்ணு, இல்லைம்மா பண்ணியிருப்பாங்க, வெளியே சொல்லாமல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா. அது உண்மைதான். இப்போ வந்து அவர் பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி சொல்லலாம், பிடிக்கலையா நம்மளும் சொல்லலாம், அது யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் அடுத்து எதிர்கட்சி வந்து நீங்கள் என்ன தான் அவர் குறை கூறி என்னென்ன போய் திட்டினால் கூட அவர் ஒரு துளி கூட அசைக்க முடியாது. கடவுள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்க வச்சிருக்காரு. அதனால் அவர் போகிற பாதை போய்கிட்டே விட்டுருங்க. விமர்சனம் வீண் விமர்சனம், வீணாக அவங்கள வந்து ஒரு பழி போடுறது விட்டுறது என்னது சொன்னால் அப்படி என்னென்னமோ உதயநிதி சொல்லி பேசுகிறா. அப்படி அந்த இது இந்த இது அதாவது என்னென்னமோ அந்த பக்கத்து வீட்டில் சண்டை கட்டிட்டு பேசுவாங்க. வரீங்க அரசியல் பார்க்க வரீங்களா, திட்டுறதுக்கு வரீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர். விஜய் அப்படி உங்களுக்கு திட்டியே நச்சுன்னு பேசலாம், 4 வார்த்தை பேசி போட்டு டக்குன்னு நின்றுக்கிறா. அப்படி நீ சும்மா பிடிச்சி மைக்கு பிடிச்சிட்டு பலவளன்னு பேசிக்கிட்டே இருக்கிற. அதுக்கு அந்த வார்த்தையாட்டு மறந்துட்டு அத்தனை சொல்கிறப்ப அடுக்கா ஒரு ஷார்ட் வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 100 வார்த்தை இருக்கு அவங்கள பற்றி தப்பாக பேசுகிற. அப்படி இப்படிலாம் பழகிட்டீங்க. 1 வருஷம் 5 வருஷம் கட்சி ஆண்ட அனுபவம் அப்பா கிட்ட கற்றுக்கிட்டீங்க. நல்ல விஷயத்த கற்றுக்குங்க, மக்களுக்காக உதவி பண்ணுங்கள். ஏதோ ஒரு பழத்தூர் பகுதியில் செய்ச்சாராமா, அங்கேயே போய் குடியிருந்தாராமா. அதை பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்லியிருக்காங்க, என்ன உங்கள் மகன் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அதுக்கு எங்கள் அப்பா சொன்னார், புது பொண்டாட்டியில் அப்படித்தான் இருக்குன்னு சொல்லி கலாய்ச்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புது பொண்டாட்டியாக இருக்கட்டும், பழைய பொண்டாட்டி இருக்குது. இப்போ போகிறீங்களாங்க, போகலையா? இப்போ போய் கூட நல்லா செய்யலை. எப்படி செய்ய முடியும்? நீங்கள் விஜய் எப்படி தாழ்த்தி பேசினா அவங்க நீங்கள் இருக்கிற எம்எல்ஏ அந்த இதுக்கு செய்யவே முடியாது. எப்படி போகும் வருமானம்? இங்கே எங்கேருந்து கொண்டு போடுவீங்க? உங்கள் கை காசு போடுவீங்களா? டிவி சேனல்லே ஒரு 150 சேனல் கிடக்குது. அதில் எவ்வளோ வருமானம் வரும்? ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் இப்போ வந்து கட்சியில் இல்லை இருக்கீங்க, இப்போ போய் செய்யலாமே அந்த மக்களுக்கெல்லாம். நீங்கள் இப்போ இவங்களை பற்றி விஜய் பற்றி ரொம்ப அவதூறாக பேசுகிறீங்க, ஓகே, அது அப்படியே போகட்டும். இப்போ நீங்கள் மக்களுக்கெல்லாம் செய்யுங்களே, மாதம் 1000 2000 போடுறாங்க, 2500, நீங்கள் ஒரு 1000 போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ போடுங்க, மக்கள் தான் முக்கியம். அரசு நாங்கள் மக்களுக்காக வாழ்கிறோம் வந்தோம் அப்படின்னா இப்போ போடலாமல்லப்பா. இப்போ ஏன் போட மாட்டேங்கிறீங்க? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 5000 10,000 போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ மாதம் 1000 அதே மாதிரி போடுங்க எல்லா மக்களுக்கும். அப்போ நீங்கள் நல்லவங்கன்னு ஒத்துக்கலாம். மற்ற ஏதாவது ஹெல்ப் வேணுங்கிறாங்களோ அதையும் செய்யுங்க. எங்கள் கட்சியில் இருந்தால் தான் செய்யணும், ரூல்ஸில் இப்போவும் நீங்கள் செய்யலாம். ஒரு உதவி பண்ணுறதுக்கு வந்து யார் வேணாலும் பண்ணலாம். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி உங்களுக்கும் டென்ஷன், அவருக்கும் அவர் டென்ஷன் பண்ண மாட்டார். சொல்லிவிட்டு அப்படி சின்ன பையன்லேருந்து நான் அனுப்பிச்சு வந்துட்டேன், எனக்கு அதை பற்றியெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஒன்று நினச்சி வேண்டாம், என்கிட்ட இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு. ஒரு மனுஷனை ரொம்ப தரந்தாழ்த்தி பேசக்கூடாதுங்க. அது ஒன்று தான் நான் கேட்டுக்கிறேன். ஒருத்தனை இப்படி காட்டினீங்கன்னா கை நீட்டி, நான் என்ன சொல்கிறேன், ஒரு வரல தான் அவங்களுக்கு போகுது. இது இங்கே 3-4 வரல ஒன்றையும் சுட்டி காட்டுது. நீங்கள் அதை புரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு. அதுதான் யார் எப்படி பேசுகிறவங்களுக்கு கடவுளுக்கு தெரியும், பார்த்துக்குவார். வீணாவில் ஒருத்தர் போய் பழி பேசி சொல்லி அந்த மாதிரி வேண்டாம். உங்கள் விருப்பம் அதை பண்ணி பேசிட்டே இருங்க. அதை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நன்றி, வணக்கம், பார்ப்போம்.